நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, தம்ப்நெயில் சூப்பராக இருக்குது, டைட்டிலும் நல்லா வச்சுருக்கீங்க. ஆனால் எனக்கு வியூஸே வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டால் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து உங்களுடைய கண்டென்ட் இல்லை மக்களே. ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் தான். ரொம்ப பேர் யூடியூப்பில் பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் செட்டப்பை கரெக்டாகவே ப்ராப்பராக வைக்கிறதே கிடையாது. அதனால் யூடியூப் சேனல் ப்ராப்பராக ப்ராப்பர் செட்டிங்ஸ்னால் நம்ம யூடியூப்பில் முக்கியமாக சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு இந்தந்த சேனல் தான் இந்தந்த செட்டிங்ஸ் தான் எனபிள் பண்ணி வைக்கணும். அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத தான் மக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை நம்ம எனபிள் பண்ணலாம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ யூடியூப் வந்து எந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை போடுறீங்க அப்படிங்கிறத யூடியூப் ஆளுகிறது வந்து அது புரியதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ரீச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உங்கள் வீடியோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த செட்டிங்ஸை எனபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன் மக்களே. நம்ம இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே, நீங்கள் சேனல் செட்டப் தான் பண்ணணும். சேனல் செட்டப் எப்படி பண்ணணும்னா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கணுங்க. ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் வந்துடும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் மக்களே. இதில் ஃபஸ்ட்டு இருக்க செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். கண்ட்ரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். இப்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் மக்களே. இப்போ எந்த நாட்டிலேருந்து நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா இந்தியாவில் உள்ள மக்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும். இப்போ நீங்கள் தமிழில் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுருங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் பீப்புள் தான் பார்க்கணும். அப்போது இந்தியா அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தால வரக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு கேட்கும். லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ்னு கொடுத்துட்டீங்கன்னா தமிழ் பீப்புளுக்கு உங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ தான் உங்கள் யூடியூப் ஆல்கிரிதமே உங்கள் வீடியோ வந்து ரீச் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ சேனல் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சேனல் வந்து சர்ச்சிங்கில் வரணும். இப்போ என்னோட சேனல் வந்து சர்ச்சிங்கில் வர மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னோட சேனல் பாண்டியன் எக்ஸ்பிளைன்ஸ். ஓகேங்களா? இந்த பாண்டியன் எக்ஸ்பிளைன்ஸ்னு இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணதுக்கப்புறமே பாண்டியன் எக்ஸ்பிளைன்ஸ்னு வரணும்னா இந்த கீவேர்ட்ஸை ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாண்டியன் எக்ஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிறது சேனலே வரும். ஓகேங்களா? இப்போ கீவேர்ட்ஸில் போய்ட்டு உங்கள் முக்கியமான உங்கள் சேனல் நேமை வச்சுக்கிடுங்க, பாண்டியன் எக்ஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நான் யூடியூப் க்ரோத் டிப்ஸை பற்றி போடுறேன் அப்படின்னா யூடியூப் க்ரோத் டிப்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாண்டியன் டிப்ஸ் தமிழ், அப்புறம் யூடியூப்ஸ் SEO தமிழ், யூடியூப் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ ஒரு 10லேருந்து 15 கீவேர்ட்ஸ் வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு இது வந்து நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கான வீடியோ கிடையாது அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே தெரிவிச்சிருங்க. நீங்கள் கிட்ஸுக்காண்டி வீடியோ போடுறீங்கன்னா அது ஓகே, அது நோ ப்ராப்ளம். பட்டு நீங்கள் கிட்ஸுக்காண்டி வீடியோ போடலை அப்படின்னா நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்துருங்க. இது கொடுக்குறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ரீச் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் ஆஃப் ஆயிரும். அதனால் நீங்கள் இது வந்து இட் இஸ் நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக் டப்பிங் இருக்கும், அது வேண்டாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது ஓகே தான் மக்களே. இது முடிஞ்சது. பேசிக் இன்ஃபோ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. இதுதான் மக்களே முக்கியமான ஸ்டெப்பு. இப்போது ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்ங்கிறது. அதுக்கடுத்து கீழே இருக்கிறது இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸுங்கிறது நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஆதார் கார்டோ இல்லைனா உங்களோட பேன் கார்டோ இதை மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும் வைக்கணும். பேன் கார்டை கொடுத்து எனபிள் பண்ணும்போது ஒரு இந்த செட்டிங்ஸுக்கு 24 மணி நேரம் டைம் எடுக்கும். 24 மணி நேரம் டைம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் சேனல் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸுங்கிறது எனபிள் ஆயிரும். ஓகேங்களா? அப்லோட் டிஃபால்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ பேசிக் இன்ஃபோன் இருக்கும், அதில் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். டெஸ்கிரிப்ஷனில் வந்து இப்போது நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்களோ அதுக்கு காமனான டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதை எனபிள் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் டிஸ்கிளைமர் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து அன்லிஸ்டடில் இருக்கணுமா ப்ரைவேட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணுங்க. பப்ளிக் ப்ரைவேட் அன்லிஸ்டட்னு இருக்கும். அது வந்து நீங்கள் பப்ளிக்கில் போட்டிருந்தீங்க வீடியோ டேரெக்டாக அப்லோட் பண்ணால் ஓகே, இல்லை நான் ஷெடியூல் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னா ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்குது மக்களே. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸாக கிரியேட்டிவ் காமன் யூஸ் லைசன்ஸான்னு கேட்கும். இதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படிங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் இப்போ நீங்கள் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரியேட்டிவ் காமன்னா நீங்கள் அடுத்தவங்க வீடியோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் என்ன, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது வீடியோ பார்க்குறதுனா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வந்து நீங்கள் எஜுகேஷனில் கொடுக்குறீங்களா இல்லைனா வேறு எதுவும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் இதில் நிறைய ஃபீல்டு இருக்குது. நீங்கள் இப்போது எஜுகேஷன் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, ஃபிலிம்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் எஜுகேஷனுங்கிறத தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து சொல்லிக் கொடுக்க தான் செய்கிறேன். அப்போது நான் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அது கொடுத்துட்டு இங்கே வந்து வீடியோ லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த வீடியோ லாங்குவேஜில் தமிழ் அப்படின்னு இருக்குன்னு செக் பண்ணிக்கிடுங்க. தமிழ் இருந்தால் மட்டும் தான் தமிழ் பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஜெனரலான செட்டிங்ஸுங்கிறது இவ்வளோ தான் மக்களே. இது நீங்கள் நல்ல கண்டென்ட் வீடியோ போட்டிருப்பீங்க, ஆனால் சம்டைம்ஸ் ரீச் இருக்காது. அதுக்கு உங்களுடைய கண்டென்ட் மிஸ்டேக் இருக்காது மக்களே. உங்கள் பேக் ஹேண்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான். மோஸ்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேனல் டெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ராங் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வைக்காமல் வைக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் வந்து ரீச் ஆகாது, ஆடியன்ஸுக்கிட்ட போய் கரெக்டாக போய் சேரவே சேராது. அப்போது உங்கள் யூடியூப் ஆல்கரிதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிடிஆர் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது உங்கள் வீடியோ வந்து ரீச்சே ஆகாது. பேக்கெண்டில் இருக்கிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு யூடியூப்புக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் தெரியப்படுத்தினா தான் அந்தந்த மீப்புளுக்கு அது வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போது அந்த இதை தெரியப்படுத்தும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் வந்து யூடியூப் வந்து என்ன மாதிரி மக்களுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுடைய ஆல்கரிதம் நல்ல சிக்னல் கிடைக்கும். சிக்னல் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வியூஸ் வந்து நல்ல ரீச் ஆகும் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதை யூடியூப் சம்மந்தப்பட்ட வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.